ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து அனைத்து முடிவுகளையும் தாம் மேற்கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிபொருளுக்கான சர்வதேச கூட்டமைப்பில் 22 நாடுகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடப்பாண்டு முதல் இளையோர் இலக்கிய திருவிழா நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் நேரிட்ட இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 73 பேர் உயிரிழந்தனர், 121 பேர் காயமடைந்தனர். ரில்டன் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் ராஜா ரித்விக் 2வது இடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து அனைத்து முடிவுகளையும் தாம் மேற்கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆங்கில வார இதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பொருளாதாரம் தொடர்பான கொள்கைகளை வகுப்பதற்கு முன் சம்பந்தப்பட்ட துறை வல்லுநர்களுடன் விரிவான ஆலோசனைகள் நடத்தப்படுவதாகவும் அவர் கூறினார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவை அடுத்த 23 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். மாணவர்களின் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உயிரி எரிபொருளுக்கான சர்வதேச கூட்டமைப்பில் 22 நாடுகள் இணைந்துள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் G20 உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தியதை சுட்டிக்காட்டினார். 12 சர்வதேச அமைப்புகளும் இந்த கூட்டமைப்பில் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் மத்திய அரசு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நடத்தப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்காத் ஜோஷி கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலத்தின் ராவல்கோல் கிராம பஞ்சாயத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியின் பலன்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்பது மத்திய அரசின் நோக்கம் என்று அவர் கூறினார். இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 9,50,00,000 இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்களை அனைவரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பிரல்காத் ஜோஷி கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த யாத்திரையின் கீழ் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 64 லட்சம் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரை தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருந்தது என்று இதில் பங்கேற்றோர் தெரிவித்தனர். பேர் சேர்மன். எனக்கு தென்காசி மாவட்டம் மேலாப்பூர் கிராமம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விறகடுப்பு தான் இருந்துச்சு, ரொம்ப அப்போ கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் இந்த உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக கேஸ் ஃப்ரீயாக நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் சேவை, எல்லாருமே ஒரு நல்லபடியாக போகிற மாதிரி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. அஞ்சல் அலுவலகத்தில் நிறைய திட்டங்கள் சொன்னாங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். ட்ரோன் மூலமாக மருந்து தெளிக்கிறதுக்கு காமிச்சாங்க. அதுவும் பரவாயில்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நாங்களும் இன்னும் யூஸ் பண்ணுறதா இருக்கும். இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் வழங்கிய மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவர் கண்ணன், தென்காசி மாவட்டம் மேலாப்பூர் கிராமம். இந்த ஊருக்கு இன்னைக்கு வளர்ச்சியடைந்த பாரதம் மோடி அரசின் சாதனை வண்டிகள் வந்தது. நான் PM கிசான் திட்டத்தில் வருடத்துக்கு 6,000 வாங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த திட்டம்னால எனக்கு பயனுள்ளதாக இருக்குது. வருடத்துக்கு எனக்கு விவசாய பொருட்கள், இடுபொருட்கள், உரம், மருந்து வாங்குவதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த திட்டம் தந்த பாரத பிரதமருக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம்
25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நடப்பாண்டு முதல் இளைஞர் இலக்கிய திருவிழா நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை புத்தக கண்காட்சியை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். இளைஞர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆண்டு முதல் இளைஞர் இலக்கிய திருவிழாவும் நடத்தப்பட இருக்கின்றது. இலக்கியம் என்பது இயக்கமாக மாற வேண்டும். மனிதரின் அன்றாட பழக்கமாக வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும். புத்தகம் வழங்குவது என்பது அறிவு கொடையாக அமையும். புத்தகங்கள் வாங்குகின்ற பழக்கத்தை, நூலகங்களுக்கு செல்கிற பழக்கத்தை பள்ளிக்காலத்திலேயே மாணவர்கள் ஏற்படுத்த வேண்டும். புதிய சிந்தனைகளை கல்லூரி மாணவரிடம் உருவாக்க வேண்டும். இது தமிழ் பற்றை, தமிழ் ஆர்வத்தை, தமிழ் உணர்ச்சியை, தமிழ் எழுச்சியை உருவாக்கும். இத்தகைய தமிழ் ஆர்வத்தை உருவாக்குவதாக புத்தக காட்சிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த புத்தக கண்காட்சி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தைச் சேர்ந்த தொழில் சங்கங்கள் தங்களது வேலை நிறுத்த போராட்ட அறிவிப்பை கைவிட வேண்டும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக பொங்கல் பண்டிகைக்கு பின்னர் தொழில் சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு போராட்ட அறிவிப்பை கைவிட வேண்டும் என்றும் திரு சிவசங்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரானில் நேரிட்ட இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 73 பேர் உயிரிழந்தனர், 121 பேர் காயமடைந்தனர். கெர்மனியில் உள்ள சாஹிப் அல் சமால் மசூதி அருகே சென்று கொண்டிருந்த பேரணியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது தீவிரவாத தாக்குதல் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கடும் பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளிலும் பனிமூட்டம் நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி மற்றும் ராஜஸ்தானில் குறைந்தபட்ச வெப்பநிலை 6 முதல் 9 டிகிரியாக இருக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் எமது செய்தியாளர் தெரிவித்தார். நேற்று தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கே நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் அதே பகுதிகளில் நீடிக்கிறது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் பனிமூட்டம் காணப்படலாம். கனமழையை பொறுத்தவரை 4ஆம் தேதி அன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களிலும், 5ஆம் தேதி அன்று நீலகிரி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 4ஆம் தேதி அன்று குமரிக்கடல், லட்சத்தீவு கடல் பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் ரில்டன் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் ராஜா ரித்விக் 5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கேப்டவுனில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் தொடக்க முதலே விக்கெட்டுகளை இழக்கத் தொடங்கி 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக கெயில் வெரின் 15 ரன் எடுத்தார். முகமது சிராஜ் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பும்ரா 2 விக்கெட்டுகளையும் முகேஷ்குமார் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆடிவரும் இந்தியா சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்துள்ளது. பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நெதர்லாந்தின் ராபின் ஹாசி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் பங்கேற்பதிலிருந்து காயம் காரணமாக பிரான்சின் யுகோ ஹம்பெட், அமெரிக்காவின் பென் ஷெல்டன் இணை போட்டியில் பங்கேற்பதிலிருந்து விலகியது. இதையடுத்து யூகி பாம்ரி இணை காலிறுதிக்கு முன்னேறியதாக அறிவிக்கப்பட்டது. 15 வயது மற்றும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய மல்யுத்த போட்டி 6 வார காலத்திற்கு குவாலியரில் நடைபெறும் என்று மல்யுத்த போட்டிகளுக்கான இடைக்கால குழு அறிவித்துள்ளது. மல்யுத்த போட்டியின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று இந்த குழு உறுதியளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து அனைத்து முடிவுகளையும் தாம் மேற்கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
உயிரி எரிபொருளுக்கான சர்வதேச கூட்டமைப்பில் 22 நாடுகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடப்பாண்டு முதல் இளையோர் இலக்கிய திருவிழா நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் நேரிட்ட இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 73 பேர் உயிரிழந்தனர், 121 பேர் காயமடைந்தனர். ரில்டன் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் ராஜா ரித்விக் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.